இயேசு செய்த 31வது அற்புதம் மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பியது. பிரைஸ் பி காட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான அற்புதம் யோவான் 11:5 வாசிக்கிறோம். இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவள் சகோதரி ஆகிய மரியாள் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாய் இருந்தார். இயேசு பெத்தானியாவுக்கு வருகிற போது லாசரு கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று அறிந்து கொண்டார். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டு அவருக்கு எதிர்கொண்டோடி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாங்கல்ல. மார்த்தாள் எவ்வளவா இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. நிறைய பேர் மரியாளை பிரைஸ் பண்ணி பேசுவாங்க. ஆனால் மார்த்தாளுக்கு இயேசுவின் மேல் இருந்த விசுவாசம், இயேசு கல்லறையின் அருகே வந்து அந்த கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லிவிட்டு பரமண்டலங்களில் இருக்கிற தேவனை பார்த்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆனாலும் சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக இவர்களை சொன்னேன் என்று சொல்லிவிட்டு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். உடனே மரித்தவன் உயிரடைந்து ஜீவனை பெற்றுக்கொண்டு வெளியே வந்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்ல. இயேசுவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது. ஏசாயா 55:10 வாசிக்கிறோம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் நான் அதை விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்றார்ல. தேவனுடைய வசனம் ஜீவன் உள்ளது. யோவான் 11:25 இயேசு மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது இல்ல. உபாகம் 30:20 கூட வாசிக்கிறோம், அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். நாமும் கிருபை பொருந்தின உப்பால் சாரமேறி அந்த வசனத்தை பிடித்து கொள்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் மரித்து போனதை உயிரோடு எழும்ப பண்ணுவார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பெரிதியா இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.